வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நன்றி சொல்வது. Saying thanks is very powerful. Only powerful people use the word thanks often. இந்த வார்த்தை, ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் கீழே வந்துடுச்சு, பேங்க்கு போகிறோம், ஒருத்தவங்க எடுத்து கொடுக்குறாங்க, நன்றி சொல்லுங்கள். ஒருத்தவங்கள்ட்ட பென் வாங்குறீங்க எழுதுறதுக்கு, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண, நன்றி சொல்லுங்கள். உங்கள் வண்டி உழற மாதிரி இது வந்து பிடிச்சிட்டாங்க, நன்றி சொல்லுங்கள். இந்த வார்த்தை, நன்றின்ற வார்த்தை அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. ரெஸ்டாரண்ட்டு போகிறீங்க, அங்கே சப்ளையர் வர்றார், நன்றி சொல்லுங்கள், தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் வரும்போது தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லுங்கள். கடைசியில் வரும்போது கூட தட்டி கொடுத்துட்டு டிப்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப நல்லா சர்வ் பண்ணிங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை, இந்த தேங்க்ஸ்ன்ற வார்த்தை அவருடைய அன்றைய தினத்தில் இல்லை வாழ்க்கையிலேயோ மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு செய்யும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை, நன்றின்றது. இது அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். எங்கிருந்து புறப்படுதோ அந்த இடத்துக்கும் நன்மையை செய்யும். அதே மாதிரி தீமையான சொல் எங்கிருந்து புறப்படுதோ அங்கே தீமையை செஞ்சுட்டு தான் வெளில போகுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு தான் வெளியிலேயே போகுது. ஸோ நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க. நன்றியை சொல்கிறதுக்கு என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. உதாரணத்துக்கு வங்கிக்கு இன்றைக்கி நான் போயிருந்தேன், டோரை திறந்து வெளியே வரத்துக்கு பார்த்தேன், ஜனங்க உள்ளே வராங்க, டோரை பிடிச்சிட்டு நிற்கிறேன், உள்ளே நேர்கிறாங்க, ஒருத்தர் கூட நன்றி சொல்லலை. இது வெளிநாட்டில் அந்த மாதிரிலாம் அந்த பழக்கங்களில் எல்லாருமே ரொம்ப அந்த உள்ளத்துலேருந்து தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒருத்தவங்க வராங்க, ஒரு 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 சின்ன பாதை மாதிரி இருக்குது, ஒதுங்கி நிற்கிறோம்படி அவங்களுக்கு வழி விடுறோம், தேங்க்யூ சொல்லிட்டு போவாங்க. பைக்கில் வரோம், கார் வருது, ஒதுங்கி நிற்கிறோம், காரில் இருக்கிறவங்க தேங்க்யூ சொல்லுவாங்க. இந்த ஊரில் அந்த பழக்கம் இல்லை. அது இல்லை. அவன் என்ன செய்கிறாங்க, வண்டி ஓட்டம் அப்படியே ஏதோ கடவுள் மாதிரி அப்படியே போகிறான். பைக்கில் வரவனும் என்ன செய்கிறான், கடவுள் மாதிரி அப்படியே போகிறான். ஒரு புன்முறுவல், ஒரு நன்றி எதுவுமே கிடையாது. பேங்க்கு போனாலும் சரி, ரோட்லேயும் சரி, எந்த இடத்துலையுமே ஒரு நன்றின்ற வார்த்தையை இன்றைக்கி மனுஷன் மறந்துட்டான். அது மிகவும் தவறு. அது மனித நேயத்தின் அடிப்படை அல்ல. ஒருத்தவங்க சின்னதாக ஒரு உதவி பண்ணாங்க, உதவி பண்ணல, ஏதோ ஒரு அவங்களால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனுகூலம்னா உடனே நீங்கள் நன்றியை தெரிவிச்சிடுங்க. அது உங்களுக்கும் நிறைய நன்மையை பயிர்க்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.